கன்னிராசி பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்களுக்கும் ஆடை ஆபரணம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். படிக்கிறது அப்படின்னா சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு படிப்பு அவ்வளோக்கா பிடிக்காது அப்படிங்கிறத விட போர் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். சில கன்னிராசி பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, என்ன லாங்குவேஜஸ் வேணாலும் கன்னிராசி பெண்களால் கற்றுக்க முடியும். எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது. ஏன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயம்தான் லைஃப்பில் ஒரு பெரிய பாதையே காட்டும். உங்களுக்கு இப்போ ஸ்டாக் மார்க்கெட் படிக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஆடிட்டராக இருக்கீங்க, இந்த கணக்கு வழக்கு போடுறது, இந்த நம்பர் சம்மந்தப்பட்டது, இந்த கவுண்டிங் இதெல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி துறைகள்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா கன்னிராசியால் ஒரு விஷயம்னா ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசி பெண்களுக்குன்னு உண்டு. ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் கன்னிராசி பெண்கள். என்ன அது ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு மீடியா துறையில் இருக்காங்க, இல்லை ஒரு காஸ்டியூம் டிசைனராக இருக்காங்க, இல்லை ஒரு டாக்டராக இருக்காங்க, இல்லை ஒரு செஃப்பாக இருக்கிறாங்க, எதுவாக இருந்தாலுமே அவங்க தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு கிளியராக பண்ணுவாங்க. இப்போ ஒரு டாக்டராக இருக்காங்க அப்படின்னா, டூ த டெப்த் கோர் போயிட்டு ஒரு பெர்ஃபெக்ஷனாக இருக்கிறது. அந்த கடமையே கண்ணியம் அப்படின்னு இருக்கக்கூடியது. ஆனால் சுற்றி வேறு விஷயங்கள்லாம் கற்றுக்காமல் போகிறது. இதுதான் கன்னிராசி பெண்களோட ட்ராபேக்காகவே இருக்கும்.